சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுஹு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2020ஆம் ஆண்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்திலே அன்னை பராசக்தியினுடைய பெருமைகளில் லலிதா சகஸ்ரநாமம் கூறியவாறு சிலவற்றை ஆராய்ந்து வருகின்றோம். நேற்றைக்கு அம்பிகை எடுத்த தேவதா ரூபங்கள் என்ற உட்தலைப்பின் கீழ் முதல் குறுந்தலைப்பாகிய ஸ்ரீ லலிதா தேவி என்ற தலைப்பில் உள்ள நாமங்களுக்கு விளக்கம் பார்த்தோம். 7 நாமங்கள் சிதக்னிகுண்ட சம்பூதா, நித்யா ஷோடசிகா ரூபா, வஜ்ரேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, திரிபுரா, திரிமூர்த்தி, மூல விக்கிரக ரூபிணி என்ற நாமங்கள் தான் இந்த 7 நாமங்கள். லலிதாம்பிகையினுடைய மூல ரூபம் 4 கரங்களை கொண்டதாக இருக்கிறது என்பதும் அதற்கான விளக்கத்தையும் சுருக்கமாக பார்த்தோம். அறியாமையின் வடிவாகிய பண்டாசுரனை அழிப்பதற்காக தோன்றிய அவதாரமாகியால் ஸ்ரீ லலிதாம்பிகை அறிவு, பேரறிவு என்னும் அக்னி குண்டத்திலிருந்து உதித்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு அக்னி குண்ட சம்பூதா.
அவள் என்றும் இருக்கக்கூடிய 15 திதி நித்யா தேவதைகளால் சூழப்பட்டவளாய் 16வது தேவதையாய் அனைவரையும் தன்னுள் அடக்கிய நிறைவாக விளங்குகிறாள் என்பதையும் பார்த்தோம். அன்னையினுடைய அருள் ஆற்றல் உலகில் வேலை செய்யாத நேரமோ இடமோ காலமோ சூழ்நிலையோ இல்லை. எனவே அம்பிகையின் ஆற்றல் நித்யா என்று சொல்லப்படுகிறது. அவள் வஜ்ரேஸ்வரியாக இருக்கின்றாள். வஜ்ரேஸ்வரின ஜாலந்தர பீட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வஜ்ரேஸ்வரின்னு பேர். யோகினிகளில் ஒருவர். இப்படி பல விளக்கங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் நம்முடைய குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் சொல்லுவது போல வஜ்ரேஸ்வரி என்பது எதை காட்டுகிறது? வஜ்ரம் என்பது இந்திரனின் கையில் உள்ள ஆயுதம். அது அவனுக்கு கிடைத்த வரலாற்றை சிந்திக்கும் பொழுது ஏற்கனவே பிரம்மச்சரியத்தினால் உறுதியும் வலிமையும் பெற்ற தன்னுடைய உடலையே அசுரனை அழிப்பதற்கான ஆயுதத்தை செய்வதற்கு மனமுவந்து கொடுத்தார் ததீச்சி மகரிஷி. தவத்தால் தூய்மையும் வலிமையும் பெற்ற அந்த உடல் தானத்தினால் புனிதம் பெற்று இந்திரன் கையில் வஜ்ராயுதமானது, அந்த முனிவரின் முதுகெலும்பு. அதனால் சுவாமிஜி நமக்கு இந்த நாமத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, தவத்தினால் நம்மை எப்போது வேண்டுமானாலும் புதுப்பித்து கொள்ளலாம். வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் பொதுவாக சின்ன வயசுலேயே தவம் செய்துவிட வேண்டும். இளமையில் கல் என்று சொல்லுவார்கள். கற்றுக்கொள்வதை இளமையிலேயே கற்றுக்கொண்டு விடு. உலக ரீதியான கல்வி, பணம் சம்பாதிப்பது, இதையெல்லாம் இளமையில் செய்துவிட வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் புரியும். தவத்தையும் இளமையில் செய்துவிட வேண்டும், உண்மை. ஆயினும் ஒருவேளை யாரோ தவறு விட்டுட்டான் அப்படின்னு வச்சுப்போம். பல பேர் நாம் தவம் புரிய வேண்டும்ங்கிற உணர்வு வரும்போது கொஞ்சம் வயசாகிடுச்சு, காலமாகிடுச்சு, இனிமேல் எனக்கு முடியாதானா? அப்படி இல்லை. உன்னுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கு ஏற்ப நீ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீ தவம் பண்ணி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தவத்தினாலும் தியாகத்தினாலும் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு உன் உண்மை இயல்பை அறி அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. அம்பாள் ஆற்றலின் களஞ்சியமாக இருக்கின்றாள். ராஜராஜேஸ்வரி அவள். ராஜாதி ராஜர்களுக்கெல்லாம் தலைவி. இந்த மண்ணுலகிலே குறிப்பிட்ட எல்லையை ஆளுகின்ற சில சிற்றரசர்களுக்கு தலைவனை ராஜாதி ராஜன், சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் ராஜர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். அஷ்டதிக் பாலகர்கள், 8 திசைகளுக்கும் உரிய தேவர்கள், அவர்கள் ராஜர்கள். அவர்களுக்கு தலைவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள், அவர்கள் ராஜாதி ராஜர்கள். அந்த ராஜாதி ராஜர்களுக்கும் ஈஸ்வரியாக அம்பாள் இருக்கின்றாள், ராஜராஜேஸ்வரி. இப்படி நீ எதெல்லாம் வலிமையில் சிறந்ததுன்னு சொல்கிறியோ அதை விட பெருசாகத்தான் அம்பாள் இருக்காப்பா அப்படின்னு இந்த ஒவ்வொரு நாமமும் நமக்கு உணர்த்துகின்றது. திரிபுரா, திரிமூர்த்தி, 3 நீ சொல்லக்கூடியவையெல்லாம் அம்பாள் தான். அம்பாள் தான் அப்படி தோன்றிக் கொண்டிருக்கின்றாள் என்று அழகாக விளக்கப்பட்டது. திரிபுரா என்பதற்கு, புறா என்பதற்கு முன்பே இருந்தவள் என்பது ஒரு பொருள், அவற்றை வசிக்கும் இடமாக கொண்டிருப்பவள் என்று ஒரு பொருள். ஸோ இந்த மும்மைகள் எல்லாம் அம்பாள் தான் அப்படின்னு பார்த்தோம். மூல விக்கிரக ரூபிணியாக எல்லா தெய்வ வடிவங்களுக்கும் எப்படி கடலிலிருந்து நீர் ஆவியாக மேலே கிளம்பி அந்த மேகம் பூமியில் மழை பொழிந்து பல விதங்களிலே நீர் மனிதருக்கு கிடைக்கிறதோ, பிறகு அதே நீர் திரண்டு கடலிலேயே கலக்கின்றதோ, அதுபோல மூல விக்கிரக ரூபிணியாகிய அம்பாளிடமிருந்து தான் எல்லா தேவதா ரூபங்களும், தெய்வங்கள் பலவிதமாக வழிபடப்படுகிறார்கள் அல்லவா, அவையெல்லாம் வந்துள்ளன என்று அழகாக குறிப்பிடுகின்றது இந்த நாமம். இப்படியெல்லாம் அம்பாளை போற்றுவதனுடைய கருத்து என்ன? நம்ம சுவாமிஜி அதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. வஜ்ரேஸ்வரிங்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அம்பாளை ஆற்றல்கள் அனைத்தின் களஞ்சியமாக, இருப்பிடமாக, தோற்றுவாயாக நாம் வழிபடும்போது இது ஒரு நேரம் செய்யக்கூடிய ஒரு பூஜை மட்டுமல்ல. நம்ம மனசுலேயே அப்படி ஒரு உணர்வு தங்கி போயிடணும். என்ன உணர்வு? அன்னை பராசக்தி
ஆற்றலின் களஞ்சியம். ஒரு பாடல் பஜனையில் பாடியிருப்போம், உங்களுக்கு நினைவு இருக்கலாம் சில பேருக்கு. ஆற்றல்கள் அனைத்தும் நீயே, அப்புறம் அருளுவாய் எனக்கும் ஆற்றல், போற்றிடும் வீரியம் நீ, எனக்கதை புகட்ட வேண்டும், எனக்கதை புகட்ட வேண்டும். ஆற்றல்களின் இருப்பிடம் நீ. இந்த பாடல் வரி ஒரு வேத பிரார்த்தனையினுடைய தமிழாக்கம். அந்த வேத பிரார்த்தனை என்ன? நம்முடைய சுவாமிஜி அவர்கள் அந்த பிரார்த்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குருகுல பள்ளியிலே மாணவர்கள் தினந்தோறும் அதை சொல்லணும்னு வச்சுருக்காங்க. தேஜோசி தேஜோமயி தேஹி வீரியமசி வீரியம்மயி தேஹி. இப்படி போகிறது. நீ வலிமையே வடிவெடுத்தவளாய் இருக்கின்றாய், எனக்கும் வலிமையை தான். அப்போது அம்பாளுடைய வலிமையை போற்றினால் போற்றுகிற பக்தனுக்கு வலிமை வருகிறது. அம்பாளை அனைத்தும் ஆளுபவளாக நாயக்கியாக வணங்கினால் வணங்குபவனுக்கும் ஆளும் திறம் ஆளுமை வருகின்றது. இப்படி அம்பாளை எப்படி நினைத்து உபாசிக்கிறோமா, அதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஒருத்தரும் அப்படி சொல்லுவது, ஒரு பூஜை பண்ணுவது என்பது மட்டுமல்ல, நம்ம மனப்பான்மையே அப்படி ஆகிடணும். அம்பாளை நினைக்கும் பொழுதே நாம் அந்த மாதிரி மனசில் உணரணும். ராஜராஜேஸ்வரி, அனைத்துக்கும் தலைவி, அண்டங்களை ஆளுகிற நாயகி என்கிற உணர்வு நமக்கு மேலோங்கணும். அப்படி நமக்கு வந்துவிட்டால் நாம் அம்பாளுடைய ஆற்றலை பெறுவதற்கு தயாராகி வருகின்றோம். சரி, அடுத்த குறுந்தலைப்பு முப்பெரும் தேவியர் அம்பிகையே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? லலிதா தேவிங்கிற ரூபத்தினுடைய ஏற்கனவே முதல் பெருந்தலைப்பில் சொல்லப்படாத விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு 7 நாமங்களை பார்த்தோம். இப்போது முப்பெருந்தேவியர் அம்பிகையே. பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் அவர்களுடைய சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. இந்த 3 பேருமே அம்பாள் தான் என்று இந்த கருத்து. இந்த கருத்தை விளக்கக்கூடிய நாமங்களை ஒரு 6 நாமங்கள் நாம் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிங்கிற அந்த முப்பெருந்தேவியரிலே துர்கை என்பவள் அம்பாளுடைய நேர் வடிவந்தான். அம்பாள் தான் துர்கை, அவளே தான் லக்ஷ்மி, அவளே தான் சரஸ்வதி. அதனால் துர்கையாகவும் அசுர நாசினியாகவும் அவளை அடுத்து பார்க்க போகிறோம். அப்புறம் தாக்ஷாயினி என்று ஒரு சில நாமங்களை கொண்டு அவளுடைய அருமைகளை விளக்கப் போகிறோம். இதெல்லாம் விட்டு முக்கியமாக மலைமகள் பார்வதி, பர்வதராஜனின் புதல்வி பார்வதி என்பதாக ஒரு 6 நாமங்களை கொண்டு பின்னால் விளக்கப் போகிறோம். அதனால் இந்த தலைப்பில் முப்பெருந்தேவியர் அம்பிகையே என்பதில் 3 பேருக்கு பதிலாக நம்ம 2 பேர் தான் பார்க்க போகிறோம். யார்? லக்ஷ்மி, சரஸ்வதி. சரி, இந்த 6 நாமங்கள் என்னென்ன அப்படின்னா, மகாலக்ஷ்மி 210வது நாமம், ரமா 313வது நாமம், சரஸ்வதி 704வது நாமம், சாஸ்திரமயி 705வது நாமம், பிரம்மாணி 821வது நாமம், அப்புறம் வைஷ்ணவி. இந்த நாமங்களில் மகாலக்ஷ்மி, ரமா, வைஷ்ணவி இந்த 3ம் லக்ஷ்மியை பற்றி விளக்கக்கூடிய நாமங்கள். சரஸ்வதி, சாஸ்திரமயி, பிரம்மாணி சரஸ்வதியை பற்றி சொல்லக்கூடியவை. இப்போ முதல்ல நாம் லக்ஷ்மி தேவிக்குரிய நாமங்களை எடுத்துக்கொள்வோம். மகாலக்ஷ்மி, ரமா, வைஷ்ணவி. இப்போ பொதுப்பட லக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் மக்கள் மனசில் பணம் தான் முதல்ல நினைவுக்கு வரும். செல்வத்துக்கு அதிபதி அவள். அதனால் அவள் இப்படி அருள் புரியும் போது அவள் கையிலேருந்து அப்படி பணமாக கொட்டு தான், அப்படி தங்க கசாவு. அப்படி தான் அம்பாளை நினைக்கிறோம். லக்ஷ்மின்னு சொன்னால் பணம். ஆனால் அது மட்டும் அல்லன்னு நாம் தெரிஞ்சுக்கணும்.
நம்ம உபாசனைக்கு உரிய ஒரு மூர்த்தியை அம்பாளை வணங்கும்போது லக்ஷ்மி என்பது வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் குறிப்பது அல்ல என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரி, அப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது லக்ஷ்மிங்கிறத வேறு என்ன கருத்துக்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு யார் அப்படின்னு கேட்டேன். அதாவது இகப்பர சௌபாகியம் அருள்வாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வுலகுக்கான பொருட்செல்வத்தையும் மறுமையில் என் வாழ்க்கை நல்லா இருப்பதற்கான செல்வத்தை நீ கொடுன்னு. அதாவது உலக வாழ்க்கைக்கு பொருள் அவசியம், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் கூடவே என்ன சொல்லிட்டார் வள்ளுவர், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு. நீ இறை அருளை பெற்றிருக்கணுமப்பா. இறையருளை பெற்றிருந்தால் இவனுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் பணம் மட்டுமல்ல, நல்ல குணம், நல்ல மனம், அடங்கிய தூய மனம் உனக்கு கிடைக்கும். அதன் விளைவாக நல்லறிவு வரும். அப்போது நல்லறிவு பெற்று நல் வழியில் சென்று நல்வாழ்வு வாழ்வாய். இதுதான் உண்மையான அருள். அந்த அருள் நமக்கு வேண்டும். இறைவனுடைய அருள் யாருக்கு கிடைக்குமா? தன்னை திருத்தி அமைத்து கொள்பவன் உலகிற்கு தேவை, எனவே அவன் அருளுக்கு பாத்திரமாகிறான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஜீவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்க்கை நடத்தும்போது ஆசையோடு வாழ்கிறார்கள். அதனால் பல குற்றங்குறைகள் இருக்கும். ஆனால் பக்குவப்பட்டு வர வர அந்த குற்றங்கள் குறையணும், குணங்கள் மேலிடணும். யாருக்கு அப்படி குற்றங்களில் திருத்திக் கொள்வதற்கு தயாரான மனநிலை இருக்கிறதோ அவனுக்கு இறைவனுடைய அருள் கூடுதலாக கிடைக்கும். பரவாயில்லையே, இவன் நம்முடைய காரியத்துக்கு பயன்படுவான், தன்னை திருத்திக் கொள்கிறான்னு சொல்லி பகவான் அவனை தன் கைக்கருவியாக ஏற்றுக்கொள்வார். அதனால் லக்ஷ்மின்னா என்னென்ன நற்குணங்கள்லாம் அதில் இருக்குது, நல்ல விஷயங்கள், குணம் மட்டுமல்ல நல்ல விஷயங்கள் என்ன அதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். லக்ஷ்மீகரமானதுன்னு சொன்னால் மங்களகரமானது, தூயது, தெய்வீகமானதுன்னு அர்த்தம். அப்படி தூயதும் தெய்வீகமானதும் எல்லாம் லக்ஷ்மீகரம் தான், பணம் மட்டுமல்ல. இப்போது பணம் ஒருத்தனுக்கு வேணும்னு சொன்னால் அதற்கு உழைப்பு வேணும். உழைக்காமல் பணத்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ உழைப்பு இந்த செல்வத்துக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்குது. அந்த உழைப்பும் லக்ஷ்மி தான். அவளை என்ன சொல்கிறோம்? உத்தியோக லக்ஷ்மி. உத்தியோகம்னா முயற்சி. யார் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறானோ அவன் லக்ஷ்மி தேவியை வழிபடுகிறான். அப்போ லக்ஷ்மி அவனுக்கு சந்தோஷமாக தன் அருளை கொடுப்பாள். மடியிலான் தாழ் உளாள் தாமரையினாள் அப்படிங்கிறார் வள்ளுவர். சோம்பல் இல்லாமல் யார் ஒருவன் உழைக்கிறானோ அவன் காலடியில் கிடப்பாளான் லக்ஷ்மி. உனக்கு என்ன வேணும் சொல்லு, தரேன் தரேன் அப்படின்னு. அப்போ உழைப்பு என்பது லக்ஷ்மி. அப்படி உழைப்பதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா ஸ்ரத்தை, மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை. ஆமாம், இந்த காலத்தில் என்ன உழைச்சி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே நடக்காது அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கலைச்சி விட்ட உடனே ஆமாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். எனக்கு தலைவிதி இப்படி கிடைக்கணும்னு இல்லாட்டா கூட நான் உழைக்கிற உழைப்புக்கு மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லி தெய்வம் எனக்கு கூலி கொடுக்கும், நான் உழைப்பேன் அப்படிங்கிற ஸ்ரத்தை வரணும். ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கை, நலத்தின் சக்தியில் ஏற்படும் நம்பிக்கை. அந்த ஸ்ரத்தை லக்ஷ்மி. அந்த ஸ்ரத்தையோடு ஒருவன் உலக காரியங்களில் ஈடுபட்டு வரும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசு இந்த உலக பொருளுக்காக உழைப்பது மட்டுமின்றி அருளை பற்றியும் உணர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மனது, தூய்மை அடைந்து வருகிற மனது விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம் என்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறது. இவை எல்லாம் லக்ஷ்மி. லக்ஷ்மினா என்ன? பணம், உழைப்பு, ஸ்ரத்தை, விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம். அப்போது லௌகீக நிலையிலிருந்து உன்னை உயர்த்தி எடுத்து அருள் நிலைக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த இறையருளைத்தான் லக்ஷ்மின்னு சொல்கிறோம். அது லக்ஷ்மீகரமானது. யார் யாரிடம் இந்த குணங்களெல்லாம், இந்த நற்பேறுகளெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கோ அவர்களெல்லாம் லக்ஷ்மி தேவியின் சிறப்பான அருளை பெற்றவர்கள். அப்போ லக்ஷ்மின்னு சொன்னால் பணம் மட்டும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி,
அடுத்து என்ன? ரமா. ரமா அப்படின்னா மகிழ்விப்பவள். மகிழ்விப்பவள்னா எப்படி மகிழ்விக்கிறாள் நம்மை? சில பேர் அவங்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கும், பணம் சம்பாதிப்பாங்கன்னா நமக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவில் அவங்க சம்பாதிப்பாங்க. லட்சம் கோடிகள், லட்சம் கோடிகள். முந்தியெல்லாம் கோட்டீஸ்வரன் அப்படின்னா புரந்தரதாசன் அந்த காலத்தில் நவகோட்டி நாயக்கன் அப்படிம்பாங்களாம். 9 கோடி பொன் அவர்கிட்ட இருந்து தான். இன்றைக்கி 9 கோடி ஒன்றும் ஒரு பெருசு இல்லைங்களே. சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பிளாட் வாங்கினா அதுவே சில கோடி வந்துடும். அப்போ இப்போ கோடிங்கிறது கொஞ்சமாக போச்சு. அது லட்சம் கோடி வச்சுருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன். இப்போது லட்சம் கோடி வச்சுருக்கான் அப்படின்னா அவ்வளவு பணத்தையும் ரொம்ப அப்படியே ஒரு இம்மி பிசகாமல் சரியாக போய்த்தான் சம்பாதிச்சிருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெரிய தொழிற்சாலை கட்ட போகிறாங்க, அதுக்கு 1000 ஏக்கர் வேணும். 1000 ஏக்கர் வேணும்னு சொன்னால் 1000 ஏக்கர் எங்கேருந்து கிடைக்கும் அவனுக்கு? யாரோ குட்டி குட்டியாக வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்து போட்டு வாங்கிப்பான். புறம்போக்கா கிடக்கிறத கவர்மெண்ட் கிட்ட வாங்கிப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்படி பண்ணும்போது கொடுக்க விருப்பம் இல்லாதவங்களையும் எப்படியாவது தாஜா பண்ணி கிண்ணி வாங்கிடுவான். அதில் என்ன நல்லதோ என்ன பண்ணுறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அப்போது இப்படி உலக மகா பணக்காரர்களாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய செல்வத்தை எப்படி சம்பாதிச்சார்கள் நமக்கு தெரியாது. அது குறையில்லா வழிதான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பெரிய சுவாமிஜி சொல்லுவாங்க, வியாபாரத்தில் அப்பரிமிதமான வெற்றி என்பது பித்தலாட்டத்தில் அப்பரிமிதமான வெற்றிவாங்க. ஒருத்தன் நிறைய வியாபாரம் பண்ணி பல கோடிகள் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் ஏமாத்து வேலையிலையும் வெற்றிகரமாக இருந்திருக்கான்னு அர்த்தம். நேர்மையாக உழைக்கிறவனுக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். ஆனால் இப்படி அபரிமித்தமாக அள்ளி கொட்டாது. அதனால் எனக்கு இப்படி இவ்வளவு செல்வம் இல்லையே அப்படின்னு நாம் இந்த லட்சம் கோடிகளை பார்த்து ஆசைப்படவே வேண்டியதில்லை. நம்ம அந்த பொருள்லேருந்து அருளுக்கு திரும்புவதற்கு ஏற்ற நல்ல மனநிலைகள் நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஒரு வறுமையில் இருக்க வேண்டாம், ஆனால் இப்படி கோடிகளில் புரளணுங்கிறதும் அவசியம் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு வாழ்க்கையை நிதானமாக நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு சிரமமில்லாது செலுத்தக்கூடிய அளவுக்கு செல்வம் வந்தால் போதும்னு நினைக்கணுமா. அந்த திருப்தி, அதனால் வருகிற மகிழ்ச்சி ரமா. ரமாங்கிறது என்ன? செல்வத்தை பெற்ற ஒருவன் திருப்தி அடைகிறான். இது ரொம்ப அரிதில்லை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொன் செய்யும் மருந்துங்கிறது என்ன? ரசவாதம். ரசவாதம்னா என்ன? தாமிரத்தை தங்கமாக்குவது எப்படி? ஏதோ ஒரு தாமிர துண்டை எடுத்து சில மூலிகைகளெல்லாம் வச்சு ஏதோ அதில் சில சாறுகளை ஊற்றி அதை ஒரு இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்களாம். மறுநாள் எடுத்து அந்த தாமிர துண்டு தங்கமாக இருக்குமா. இதான் ரசவாதம் பண்ணுறது. மட்டமான லோகத்தை உயர்ந்ததாக்குவது. இரும்பு துண்டு அப்படி போட்டு வச்சா அது வெள்ளி ஆகிடுமா, தாமிரத்தை தங்கமாக்கலாமா. இது உண்மையிலே தாமிரம் தங்கம் ஆகுமோ ஆகாதோ அது தெரியாது. உன்னுடைய மனம் தாமிரமாக இருந்தது தங்கமாக முடியும். எப்போ? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனநிலை உன்னுடைய மனமாகிய தாமிர கட்டியை தங்க கட்டியாக மாற்றிவிடும். அதனால் திருப்தியாக இருப்பா அப்படின்னு சொல்கிற. பணம்னு அலையாதே. மனிதர்களுக்கு, மனிதத்துவத்துக்கு, மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அதற்கு மேல் நீ பக்குவப்பட்டு வரும்போது உன் தெய்வீகத்தை உணர்வாய். அதனால் ரமா அப்படின்னு திருப்தியாக இருப்பவளாம். திருப்திங்கிற மனநிலையாக பக்தர்கள் எடுத்து விளங்குகிறாள் லக்ஷ்மி தேவி. ரமா என்பது லக்ஷ்மி தேவியை குறிக்கின்ற ஒரு பெயர். அப்புறம் செல்வம் யாருக்குமே, செல்வமோ கல்வியோ எந்த ஒரு உலக விஷயமும் அப்படியே இருந்தால் நமக்கு பிடிக்காது. அதில் ஒரு வளர்ச்சி, ஒரு கூடுதல் இருந்துக்கணும், கூடிக்கொண்டே இருக்கணும். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நேர்மையாக கிடைக்க பெற்றதும் பயன்படுவதுமான வளர்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஒரு படி முன்னேறணும்.
அதிலிருந்து இன்னும் ஒரு படி, இப்படி நமக்கு படிப்படியான வளர்ச்சி தான் மனிதனுடைய விருப்பமாக இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு அவன் வளருவான்? நான் இதுகாரும் தெய்வம் என்று வழிபட்டேனே அது நானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்கிற வரைக்கும் இவனுக்கு ஓய்வு கிடையாது. கடலை அடைகிற வரைக்கும் நதிக்கு ஓய்வு இல்லை, அது நிலை தடுமாறிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடலில் போய் சேர்ந்த உடனே அப்பாடான்னு சொல்லுது. அது மாதிரி ஜீவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சீக்கிரத்தில் திருப்தி வந்துடாது. தப்பு இல்லை, உனக்கு வளர்ச்சி இருக்கணும். ஆனால் அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாகவும் உனக்கும் பிறருக்கும் உண்மையான முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கணும். பயன்படக்கூடிய வளர்ச்சி, அதனால் வரக்கூடிய மன மகிழ்ச்சி, அதுதான் ரமா. ரமான ரமாங் இந்த ரமா, அபிராமி, ராமன் இந்த பெயர்களெல்லாம் ஒரே அடிப்படையிலேருந்து வந்தது. என்ன கருத்து? மகிழ்ச்சியை தருபவள், தருபவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது லக்ஷ்மி தேவி பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றாள். இது மாதிரியாக உள்ளத்தில் திருப்தியை கொடுத்து, வளர்ச்சியும் கொடுத்து, அதே சமயம் திருப்தியும் கொடுத்து, நேர்மை வழியில் போகும்போது அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் லக்ஷ்மி தேவி. அப்புறம் வைஷ்ணவி. இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்? இப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி என்பது லலிதாம்பிகையே, அதான் விஷயம். மகாலட்சுமி, ரமா, இப்போ வைஷ்ணவி, இந்த 3 நாமங்களின் மூலம் குறிப்பிடப்படுவது யாருன்னா லக்ஷ்மி தான். அந்த லக்ஷ்மியாக வந்திருப்பது அன்னை லலிதாம்பிகை, அவ்வளோதான் விஷயம். அப்போது வைஷ்ணவி, வைஷ்ணவி அப்படின்னு சொன்ன விஷ்ணுவின் சக்தி. விஷ்ணுன்னு நாம் வழிபடக்கூடிய அந்த தெய்வாம்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன? அதுதான் வைஷ்ணவி. விஷ்ணுவின் தன்மை வைஷ்ணவி. அப்புறம் வைஷ்ணவி என்பது விஷ்ணுவினுடைய பத்னி அப்படின்னு சொல்கிறோம். அதே வைஷ்ணவி விஷ்ணுவினுடைய சகோதரியாகிய அம்பாள். அதாவது விஷ்ணுன்னா விஷ்ணு துர்கை அப்படிங்கிறவள். அவள் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கின்றாள். துர்கை சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கின்றாள். அவள் மகாவிஷ்ணுவினுடைய சகோதரி. அப்புறம் அந்த துர்கா, விஷ்ணு துர்கை வந்து மகாவிஷ்ணுவினுடைய தாயார்னு சொல்லப்பட்டிருக்கான் ஏதோ ஒரு புராணத்தில். அப்போ தாயார், சகோதரி, சக்தி, சகலமும் அவள் தான். இத்தனையும் அன்னை பராசக்தி தான், லலிதாம்பிகை தான். மகாலட்சுமி, ரமா, வைஷ்ணவி. இதில் நுணுக்கமான சில விவரங்கள் தான் நமக்கு கொஞ்சம் வெவ்வேறு விதமாக பல இதுலேருந்து கிடைச்சிருக்கும். அடிப்படை என்ன அப்படின்னா, இப்போ விஷ்ணுன்னு சொல்லிட்டோமே, அது மட்டும் வேறு யாரோவா? பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். தேவர்கள் போற்றும் தேவியில் எப்படி விஷ்ணு வந்து அம்பாளை வழிபடுகிறார். இப்போ எல்லாருமே அம்பாள்கிட்டேருந்து தோன்றியவர்கள் தான். ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம், அம்பாள் வந்து இந்த பண்டாசுரனை வதைப்பதற்காக தன்னுடைய 10 நகங்களிலிருந்தும் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் வரச் செய்தாள், தோன்றச் செய்தாள்னு. அதனால் விஷ்ணுன்னு சொன்னாலும் அதுவும் அம்பாள் தான். அந்த விஷ்ணுவின் சக்தியாக வைஷ்ணவினாலும் அம்பாள் தான். அதான் மூல விக்கிரக ரூபிணின்னு பார்த்துட்டோமே, எல்லாம் அவள்கிட்ட இருந்து தான் தோன்றி வந்திருக்கின்றது. இப்படி முப்பெரும் தேவியர் அம்பிகையே. இதில் லக்ஷ்மிக்குரிய நாமங்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது சரஸ்வதிக்குரிய நாமங்களை பார்ப்போம். சரஸ்வதி சாஸ்திரமயி பிரம்மாணி. சரஸ்வதி தேவியினுடைய உருவத்தை நாம் கற்பனை பண்ணும் பொழுது எப்படி பார்க்குறோம்? அப்படியே ஒரு அருவி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே கரையில் ஒரு பாறையின் மீது வெள்ளை நிற ஆடை அணிந்து வெண்ணிறமான அணிகலன்களை பூண்டு தான் கருப்பு நிறமாக இருக்கிற ஒரு தேவி அவள். அவள் கருப்பு, மற்றபடி அவள் சம்பந்தப்பட்டதெல்லாம் வெள்ளை தான். வெண்தாமரையில் உட்காந்துக்கிறா, வெண்பட்டு கட்டி இருக்கா, அவளுடைய நகைகளெல்லாம் கூட வெள்ளை கலர் முத்து முத்தாத்தான் இருக்கும்லாம். அவள் தான் சரஸ்வதி. அப்புறம் சரஸ்வதின்னு உடனே நமக்கு மனசில் வரக்கூடியது அவள் கையில் இருக்கக்கூடிய வீணை, கிளி, இதெல்லாம் அவள்கிட்ட இருக்கும்.
என்னுடைய ஜீவன் என்கிற வீணையை நீ மீட்டெடுத்தாயே, நீ எனக்கு அறிவை கொடு என்று நாம் அவளிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவள் கையிலே கமண்டலத்தை ஏந்திருக்கிறாள், ஜபமாலையை வைத்திருக்கின்றாள். அந்த மாலையை அக்ஷமாலைன்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒன்று, அக்ஷம்னா அ முதல் க்ஷ வரை உள்ள 51 எழுத்துக்கள், சம்ஸ்கிருத எழுத்துக்கள் 51. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஒலியை குறிக்கின்றது. அது இயற்கையில் மொழியாக வடிவெடுக்கக்கூடிய ஓசைகளுடைய முக்கியமான அடிப்படையான 51 ஓசைகள் அதில் வந்துடுது. அக்ஷமாலை, அவள் அக்ஷமாலையை கையில் வைத்திருக்கிறாள்னா ஜபம் பண்ணுவதற்கு அவள் வைத்திருக்கக்கூடிய அந்த 51 மணிகள் கொண்ட மாலை என்பது மொழியாக வடிவெடுக்கும் ஒலிகள், ஓசைகள். அப்புறம் புஸ்தகத்தை ஏந்திருக்கிறாள். அவள் படித்துக்கொண்டே இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி தேவியே படித்துக்கொண்டே இருக்கிறாளாம். அதாவது என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு ஒரு எல்லை இல்லை. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கற்பவர்களாகி நம்முடைய வாழ்நாள் தான் கொஞ்சமானதுப்பா. விஷயங்களோ எண்ணற்றவை, முடிவில்லாதவை. அந்த சரஸ்வதி தேவி அந்த தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஓடிட்டுருக்குன்னு பார்த்தோம்ல, அதான் சரஸ்னு பேர். அந்த சரஸினுடைய கரையில் இருக்கிறதுனால அவள் சரஸ்வதி. நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க, அது பொருத்தமா இல்லையே, அது சத்தம் ஓடுது, ஓடுற தண்ணி. இவள் வீணை வாசிக்கும்போது அமைதி இல்லையா வேணும் அப்படின்னு. அது சத்தம் போடுது, ரொம்ப போடாது, அமைதியாக ஓடக்கூடிய பெரிய காட்டாற்று வெள்ளமாக அது போகலை, அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சிற்றோடை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சிற்றோடையினுடைய கரையிலே அவள் வீணை வாசித்து கொண்டிருக்கின்றாள். வேதங்கள் எல்லாம் அவளுடையவை தான். அந்த வேத மாதா காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி எல்லாம் ஒன்று தான். ஞானத்திற்கு அவள் இருப்பிடம். இப்போது இந்த செல்வத்துக்கும் கல்விக்கும் ஒப்பிடும்போது ஒரு பெரிய வேறுபாடு. செல்வம் பெற்றவர்களுக்கு செல்வத்தை குறித்து ரொம்ப பெருமை, தற்பெருமை வந்துவிடும். படிப்பில் சிறந்தவங்களுக்கும் பெருமை இருக்கும். அது கூடாது, இந்த தற்பெருமை கூடாது கல்வியினாலோ செல்வத்தினாலோ என்பதை காட்டுவதற்கு தான் அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடியை காண முடியலைன்னு வந்தாங்கன்னு சொல்கிற அந்த கதை இருக்குது. ஆனால் கல்வியில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, லௌகீக கல்வியாக மட்டும் இருக்கும்போது அது தற்பெருமையை, கர்வத்தை, அகங்காரத்தை வளர்க்கலாம். ஆன்மீக கல்வியாகிய ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு நாம் அறிவை பயன்படுத்தும் போது அந்த ஞானம் இறைவனிடம் நம்மை அழைத்து சென்றுவிடும். அதுதான் கல்வியின் சிறப்பு. செல்வம் ஒரு நாளும் அப்படி செல்வத்தை வைத்துக்கொண்டு நம்ம கடவுளை அடைய முடியாது. ஆனால் கல்வி முறையாக ஆன்மீக கல்வியாக இருந்தால் நாம் அந்த ஞானத்தினால் இறைவனை அடையலாம். அதனால் கல்வியினுடைய சிறப்பு இப்படி இருக்கின்றது. மீதமுள்ள நாமங்களின் விளக்கத்தை பிறகு பார்ப்போம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.